வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த வயல் வந்து ரொம்ப பூண்டும் பில்லுமா இருந்தது. உங்களுக்கே தெரியும். இது வந்து தண்ணி விட்டு 3 நாள் கழித்து எங்கள் வண்டியில் சின்ன களை வெட்டுற மிஷின்லேயே ஓட்டியாச்சு. உழவு நல்லா தான் இருக்குது. பெரிய வண்டி விட்டு ஓட்டுறதுக்கு நம்ம இது ஓட்டுறது நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு அலுப்பாக இருக்கும், கையெல்லாம் உதறும். அதனால் வேலை அதிகமாக இருக்கும். பெரிய வெயிலில் இருந்தால் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம், 2-3 நாள் ஆகும். அதை பார்த்தோம்னா உழவு நல்லா இருக்குன்னா நம்ம இதிலே ஓட்டலாம். பாருங்கள், இந்த மாங்காய் கன்று வந்து இந்த மாதிரி கருகி போய் இருக்குது பாருங்க. அது மாதிரி தான் வருது. இதனால் வந்து முதல்ல வந்து சாம்பல் போட்டு விட்டேன். அதை தெரியுங்கிறதுக்கோசரம் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த சாம்பலை வந்து நம்ம காலையிலே பனி ஈரத்துலேயே இப்படி மேலே செடி மேலே போட்டு விட்டோம்னா எந்த பூச்சியுமே அரிக்காது. அதனால் இப்போ இத்தனை நாளாக களை வெட்டாமல் இருந்ததுனால களை உழவு போட்டுவிட்டு இப்போ அந்த வேலை தான் செஞ்சிகிட்ருக்கு. அடுத்தது வந்து இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் மக்கின தொழு உரமும் கொஞ்சோண்டு 20-20 போட்டுவிட்டு அது வாக்கில் வந்துடும் செடி. இப்போ வந்து நம்ம வந்து திராட்சை செடிக்கும் கொஞ்சம் போட்டு விடுவோம் சாம்பல். காலையிலே பனி ஈரத்தில் போட்டிங்கன்னா பிடிச்சிக்கும். அது ஒன்று பிடிச்சிச்சின்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். இதான் திராட்சை செடி வச்சனால அப்படியே இருக்குது. அதே சொல்லி குத்தமில்ல, நாம்ளும் ஏதாவது வேலை செய்யணும்ல. நம்மக்கிட்ட கிடைக்கிற சாம்பலை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மரத்துக்கும் கொட்டினோம்னாக்கா செடியும் நல்லா வந்துடும், சாம்பல் சத்தும் கிடைக்கும். பூச்சி அரிக்காதுன்னு வச்சுங்களேன். சாம்பல் செடி மேலே போடும்போது பூச்சி அரிக்காமல் நல்லாவே இருக்கும். அடுத்த வீடியோ வந்து எரு வைக்கும் போது போடுறேன்.